எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். லாஸ்ட் வீக் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஹெவியான ஒரு ஃபால். லாஸ்ட் ஒரு 2 மந்த் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லாஸ்ட் வீக் தான் ஒரு ஹெவியான ஒரு ஃபால். முக்கியமாக யூஎஸ் உடைய இந்த டொனால்ட் ட்ரம்ப்போடைய ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் பாலிசி ஒன்று. ரெண்டாவது ரீசெண்டாக நடந்த அந்த ஃபெட் பாலிசி மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கட் பண்ண முடியாது. இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை கட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. பொதுவாகவே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணலை அப்படின்னாலே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அது ஒரு நெகட்டிவ். ஸோ கண்டினியூஸாக அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் ஃபால் ஆச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம், ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸை தான் இந்த சார்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம், ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருந்தது. ஸோ கண்டினியூஸாக நிஃப்டி வந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது. குறிப்பாக மீடியா, ஐடி செக்டார், ப்ரைவேட் பேங்க்ஸு, ஸோ இதெல்லாமே செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ எந்த செக்டார் தான் இந்த டைமில் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது? லாஸ்ட் வீக் வந்து ரைஸ் ஆனதில் மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி பங்குகள் மட்டும்தான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்தது. ரிமைனிங் இருக்கக்கூடிய பெரும்பாலான செக்டார்ஸில் எல்லாமே வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. நம்ம சார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ நிஃப்டி ஓஏ டேட்டா அனாலிசிஸ் படி அப்சைடில் வந்து பாருங்கள் 22,500 தான் அதிகமான கான்ட்ராக்ட் வந்து இருக்குது. அதே நேரம் டவுன் சைடில் 21,800ங்கிறது குரூஷியலான ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. 96,000 கான்ட்ராக்ட் வந்து இருக்குது. இதுக்கு இருக்கிறதுலே அதிகமான இருக்கிறது வந்து 21,800. இம்மீடியட் சப்போர்ட் அப்படின்னாக்கா 21,050. அதே நேரம் ரெசிஸ்டன்ஸுங்கிறது அப்சைடில் ரெசிஸ்டன்ஸு 22,500. ஓகே, ஸோ இதில் வந்து சார்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக இருந்த இந்த ட்ரெண்டு 2023 இருந்து ரைஸ் ஆன இந்த ட்ரெண்டு நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் வந்து என்ன? 21,000 தான். ஸோ மார்க்கெட்டில் ஹோல்ட் பண்ணியிருக்கவங்க கவனிச்சு பாருங்கள், நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு டேர்ன் ஆகக்கூடியது 21,000 தான். இப்போ டெம்பரவரியாக வேணால் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு, இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது பார்த்தீங்களா, ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருதா. ஸோ இந்த வேலை வேணால் மார்க்கெட் வந்து மூவ் ஆகலாம். பட் ஓவரால் பொசிஷனல் சப்போர்ட்டுங்கிறது 21,100, 21,050 இந்த ரீஜன் வரைக்கும் பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வித்தின் இந்த சேனலுக்குள்ளே தான் என்டையர் ட்ரேடிங்கும் நடந்துட்டு இருக்கு பாருங்க. டவுன் சைடில் ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட் ரீஜனை டச் பண்ண உடனே மார்க்கெட் ரைஸ் ஆகுதா, அகெயின் இந்த சப்போர்ட்டிவ் ரீஜனை டச் பண்ண உடனே மார்க்கெட் ரைஸ் ஆகுதா, இப்போவும் இந்த சப்போர்ட் ரீஜனை டச் பண்ண உடனே ரைஸ் ஆகுது. ஸோ இப்போவும் சப்போர்ட் ரீஜனில் தான் இருக்குது. அதே நேரம் அப்சைடில் ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் சேனல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ வித்தின் இந்த ட்ராக் பண்ணும்போது, வித்தின் இந்த சேனலுக்குள்ளே ட்ராக் பண்ணும்போது பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது நமக்கு 47,900ங்கிறது நமக்கு பாட்டம் சப்போர்ட் ஆகும். இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 48,700ங்கிறது இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஃபர்தராக இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 49,250ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. ரைட் நோ சப்போர்ட்டிவ் ரீஜனில் பேங்க் நிஃப்டி இருக்குது. இது டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு செல் ஆர் ஒரு ஃபால் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது ரைட் டு நிஃப்டி தான் ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகுது. பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 47,900. ஓகே, அப்சைடில் 48,700ங்கிறது இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. மார்க்கெட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதை பிரேக் பண்ணும்போது ஃபர்தராக 49,300 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். இது நான் வச்சுருக்கிறது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன். இது காமனான சார்ட் தான், இது ஒன்றும் ஸ்பெஷல் சார்ட் கிடையாது, காமனான சார்ட் தான். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து March 5th ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள அந்த நம்பரில் கிளிக் பண்ணுங்கள். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் March 5th ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து March 9th ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கண்டினியூஸாக இந்த சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகுது பாருங்கள்.
ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுதான் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 டைம்ஸ் வந்து இதுதான் நடந்திருக்கு. ஸோ இப்போவுமே மார்க்கெட்டுடைய சப்போர்ட் வந்து 6000ங்கிறது வந்து இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட்டு. ரைட் நோ 6100ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 6000ங்கிறது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். இன்கேஸ் மார்க்கெட் ஒரு 1 or 2 டேஸில் ஃபால் ஆச்சுன்னா பொசிஷனலாக க்ரூட் ஆயிலினுடைய சப்போர்ட்டு 6000 இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸோட ரைஸ் ஆகுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது மினிமம் 6600 அண்ட் ஃபர்தராக 7200ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு முறையும் இந்த பேசிஸ்லாம் நடக்கு. மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் எப்போதுமே ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகும். வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே நடக்குதா ட்ரேடிங். ஒரு 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 2 மந்த் வந்து ரைஸ் ஆகுது, ஒரு 2 வீக்ஸ் வந்து ரைஸ் ஆகுது, அகெயின் ஒரு 2 வீக்ஸ் ஃபால், அகெயின் ஒரு 2 வீக்ஸ் ரைஸ். ஸோ இந்த பேசிஸில் தான் க்ரூட் ஆயிலினுடைய மூவ்மெண்ட் வந்து நடக்குது. 6000ங்கிறது வந்து பொசிஷனல் சப்போர்ட் ஆகும். அப்சைடில் 6600 7300 வரைக்குமே அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. குறிப்பாக நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. எல்லா செக்டார்லையுமே அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கும் மார்க்கெட் வந்து இன்னும் ஃபால் ஆச்சுன்னா ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் எடுங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வாரம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.